நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ள ராஜேந்திரன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். ஒவ்வொரு ஊர் நாட்டுக்கும் ஓர் அடையாளம் உண்டு. ஆஸ்திரேலியா, அந்த நாட்டின் அடையாளங்கள் கிராஸ்லேண்ட்ஸ், புல்வெளி தேசம்னு அழைக்கப்படுற இந்த நாட்டின் தேசிய விலங்கு கங்காரு. சுத்தத்துக்கு பெயர் பெற்ற நாடு. எல்லா வெளிநாடுகளுமே சுத்தமாக தான் இருக்குது. நம்ம நாடு தான் சுத்தபத்தமாக இல்லை. நாமளும் அதுக்கு காரணம். ஏன்னா நாம் இந்த நாட்டில் மட்டுமே வசிச்சுட்டு இருக்கோம். அக்கம் பக்கத்துக்கு போகிறதில்ல. அங்கெல்லாம் என்ன நடைபெறுதுன்னு நமக்கு தெரியறதும் இல்லை. ஆஸ்திரேலியா நாட்டில் கால்நடைகள், குறிப்பாக கறவை மாடுகள் அதிகம். அந்த நாட்டு மெல்போர்ன் நகர் மோர் தயிரின் தரம் வேறெங்கும் கிடைக்காதான். உலகத்தரம் வாய்ந்தவை. ஆஸ்திரேலிய நாட்டிலிருந்து பால் பொருட்கள் சிங்கப்பூருக்கு ஏற்றுமதியாக தான் தினமும். ஆஸ்திரேலிய கறவை மாடுகளை அமெரிக்காவுக்கு வாங்கிட்டு போகிறாங்களாம். இந்த நாட்டு மாடுகளுக்கு அந்த நாடு சப்சிடி, மானிய உதவி கொடுக்குதான். ஆஸ்திரேலியா பரப்பளவில் பெரிய நாடு, மக்கள் தொகையில் சின்ன நாடு. சீ ஃபுட்ஸ்னு சொல்லக்கூடிய மீன், கடல் உணவு வகைகள் ஏராளமாக அங்கே. அந்த நாட்டு மக்கள் நிறைய சோளம் சாப்பிட்றதாவும் தகவல். ராஜேந்திரன் சார், நீங்கள் ஈரோட்டுக்காரர். பவானி ஆத்தையோ ஏன் அதனுடைய கிளை நதிகளை கூட நீங்கள் தாண்டறதில்ல. அதனால் இப்படி யாராவது அக்கம் பக்கத்து நாடுகளுக்கு போயிட்டு வந்து நல்ல செய்திகள் சொன்னால் அதை காதில் வாங்கிக்கிறது, நாமளே போயிட்டு வந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கடுதாசியில் எழுதுறது போல் மற்றவங்களுக்கும் எழுதிடுறது. வேற என்ன செய்ய முடியும்? ஆஸ்திரேலிய நாட்டில் ஏக்கர் கணக்கில் இருக்குமா பண்ணைகள். ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் சேர்ந்தது ஒரு பண்ணை. ஒருத்தரே அதன் உரிமையாளர். அந்த பண்ணையில் ஆடு மாடுகள் இருக்குமா. ஆனால் ஆடு மாடுகள் இருக்கிற அடிச்சுவடே தெரியாதான், இருக்காதான். சாணி, சிறுநீர், ஏன் ஒரே ஒரு ஆட்டாம்புழுக்க கூட அங்கே இல்லையாம், கண்ணில் படாதான். அந்த அளவுக்கு சுத்தத்தை கடைப்பிடிக்கிறாங்க. பெட்டி கடைகளில் விற்கப்படும் உணவு வகைகள் கூட அவ்வளவு சுத்தமாக சுகாதாரமாக தயார் செய்து விற்கப்படுதான் ஆஸ்திரேலியாவில். இதற்கெல்லாம் காரணம் அவர்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு. இது நம்ம நாடு, நாம் வாழும் இடம், சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டியது நமது கடமைன்னு அந்நாட்டு மக்கள் உணர்ந்திருக்காங்க. ராஜேந்திரன் ஐயா, நீங்கள் ஒரு ஆசிரியர். இந்த மாதிரியான நற்பண்புகளை மாணவர்கள் மனசில் விதைக்கணும். நம்மூரில் எங்கே பார்த்தாலும் சண்டை சச்சரவு, போலீஸ் பாதுகாப்பு, அது இதுன்னு பரபரப்பாகவே இருக்கும். அங்கே அவ்வளவு போலீஸ்காரர்களை பார்க்க முடியாதுன்னு கூடுதல் தகவல். மக்கள் தொகை அதிகம்தான். இதையெல்லாம் நம்ம நாட்டில் சரியாக பராமரிக்க முடியாமைக்கு முக்கிய காரணம். ஆஸ்திரேலிய நாட்டில் ஓங்கி உயர்ந்த மரங்களை பார்க்க முடியாதான். ஆஸ்திரேலிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. நல்ல செய்திகள் யார் சொன்னாலும் கேட்டுக்கணும். அவற்றை முடிஞ்ச அளவுக்கு கடைப்பிடிக்கணும். ஷேரிங் த நாலெட்ஜ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதுபோல் பரிமாறிக்கணும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். சரிதானுங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.